ஏன் வந்து நீங்க ரெட்ரோல இல்ல ஒரு இதா ஒரு ஆடியன்ஸ் விருப்பமா கேக்குற அதனால he chooses his film, his scripts in a way where யூனிக்காக இருக்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம். பட் அவர் ரொம்ப சாதாரணமாக நார்மலாக இருப்பார். அவர் ரெட்ரோவில் கேட்டாங்க. பட் பொதுவாகவே உங்களோட ஃபேஸ்ல வந்து இன்னசென்ட் வேணுமா இன்னசென்ட் இருக்கு, டக்குன்னு ரக்கடாமா ரக்கட் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டு வந்துடுறீங்க. நாய்க்குட்டி காணோம் சார், அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு. எனக்கே தெரியல. அவரு இதுக்கு முன்னே பண்ண கேரக்டர்ஸ் விட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். You will not see me. உண்மையா சார்? This case will not go cold. At the same time, you will not see my before characters also in this character. இந்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன். Trust me. You see my filmography in Tamil. ஒரு தீனி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்டரா தான் நாங்க வந்து உங்களை இன்னும் பாக்குறோம். இண்டிவிஜுவலா ஒரு கேரக்டரை மோல்டு பண்ணி வர அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் அட்டன் பண்ணோம். சப்ஜெக்ட் மீன்ஸ் நம்ம ஒரு ஃபன்னோ இல்லை வந்து ஒரு சைக்கோபாத் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் அந்த மாதிரி நிறைய பண்ண போகும்போது நம்ம ஏதோ ஒன்று லத்திக்குச்சியில் உங்களோட பாடி லாங்குவேஜ் அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு. அதுலலாம் நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்ம ஜீரோ தான். அதில் புதுசாக வந்து ஒருத்தன் வந்து இப்போ அந்த கேரக்டரை வந்து பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எடுத்தோடனே ஃபைட் பண்ணால் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒருத்தன் ஃபைட் பண்ணுறானாலே தனக்கு பிடிச்சவங்க ஃபைட் பண்ணால் தான் ஆடியன்ஸே பார்ப்பாங்க. நானே அப்படி தான் பார்ப்பேன். இப்போ நல்லா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் எழுதுனது. இப்போ காலால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங்கான வந்து ஒரு முக்கியமான பையன் அப்படின்ற மாதிரி, ரைட்டரில் வந்து ஒரு போலீஸுங்களுக்கான இது. ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. ஆக்சுவலா வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு தன்னுடைய முதல் படம் வைக்கிறாங்க அப்படின்னா சில டைரக்டர்ஸ் பொதுவாகவே ஹாரர் ஃபிலிம், த்ரில்லர் இந்த மாதிரி செலக்ட் பண்றாங்க. ஈவன் வந்து 11 ஒரு த்ரில்லர் பேஸ்டான ஒரு படம் தான். என்ன ரீசன், அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா? இல்லை, அப்படி பர்டிகுலராக த்ரில்லர் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு இல்லை. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு த்ரில்லர் பண்ணுற ஐடியாவே இல்லை எனக்கு ஃபஸ்ட் படமாக. ஓகே, நான் ஃபஸ்ட்டு எழுதின ஸ்கிரிப்ட் வேறு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த நாட் யோசிக்கும் போது இதை டெவலப் பண்ணும்போது இது த்ரில்லராக கன்வெர்ட் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம கொலீக்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நீ இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு, இது கரெக்டாக இருப்பா சார் டெபியூட்டண்ட்டாக உனக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்படி வந்தது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம த்ரில்லர் தான் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி இது பண்ணல. ஓகே, அப்படியே ஆக்சிடென்ட்லாக அமைஞ்ச ஸ்டோரி தான் இது. அண்ட் அதர்வைஸ் நீங்கள் வந்து சுந்தர்ஜி சாரோடைய அசிஸ்டன்ட்டும் கூட. சுந்தர்ஜி சார் வந்து கமர்ஷியல் கிங் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு ஆள், ரீசெண்டாக ஹிட்டும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற வரிசையா. ஸோ அவருடைய அசிஸ்டன்ட் வந்து இப்படி இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைப்பாங்களே. அது கேட்டிருக்காங்க. பட் என்ன சொல்கிறேனே, நம்ம இது படம் பண்ணணும், த்ரில்லர் படம் ஃபஸ்ட் பண்ணணுன்ற ஐடியா இல்லை. பட் எனக்கு த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஐ லவ் டு வாட்ச் த்ரில்லர் மூவிஸ். ஸோ அப்படி நிறைய படங்கள் பார்க்கும்போது இந்த நாட்டு வந்து அந்த த்ரில்லர் ஜானருக்குள்ளே ஆப்டாக உட்காந்துச்சு. ஸோ அப்படி ஃபார்ம் ஆன கதை தான் இது. ஓகே, எனக்கும் காமெடி படம் பண்ணணும் ஆசை தான். ஓகே. ஸோ வி ஆர் வெயிட்டிங். அந்த இப்போ தமிழ் சினிமா வந்து நிறைய காமெடி படமும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து த்ரில்லரா ஜாலியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மிஸ்டரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நவீன் ப்ரோ, ஆக்சுவலாக வந்து உங்களுடைய படங்கள் வந்து நீங்கள் லைன் அப் வந்து எப்படி எடுப்பீங்க, நீங்கள் சூஸ் பண்ணுற விஷயங்கள்? ஏன்னா எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. உங்களுக்கு வந்து உங்களுடைய கேரக்டருக்கு ஏதோ சம்திங் உள்ள ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குதா நீங்கள் செட் பண்ணுறது? இந்த மாதிரி இல்லை, ஃபிட்டு செட்டில் இது பண்ணுறது இல்லை. பட் என்னன்னா, வந்த ஒரு 5 ஆப்ஷன்ஸில் ஒரு 2 லவ் ஸ்டோரியா, ஒரு ஹாரர் ஸ்டோரி, இல்லைனா ஏதோ ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகாது, ஆஸ் அ கேரக்டரா, ஆஸ் அன் ஆக்டரா, ஆஸ் அ கெரியரா. ஏன்னா வாட் ஐ பிலீவ், நம்ம நடித்த லாஸ்ட் படம் தான் நமக்கு இன்னொரு படம் கொடுக்கும். ஓகே, ஸோ அது ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன் நான். ஸோ ஐம் சூஸியெல்லாம் சொல்கிறது இல்லை. பட் வந்த ஆப்ஷனில் பார்த்து விச் வில் ஒர்க் ஆஸ் அ ஃபிலிம் ஓகே ஃபர்ஸ்ட், தென் லேட்டர் விச் வில் ஒர்க் ஃபார் மீ அண்ட் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஓகே. அண்ட் எப்போவுமே லைக் ஐ திங்க் லைக் ஏதோ ஒன்று புதுசாக பண்ணணும். ஏன்னா நானும் நிறையா கான்டென்ட் பார்த்துட்டே இருப்பேன். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஃபோன் இருக்குது, நிறைய இருக்குது. பட் யூனிக்காக ஏதாவது பண்ணால் தான் இங்கே வந்து ஒரு அட்டென்ஷனே கிடைக்குது. ஸோ டெலிபரேட்டாக யூ நீட் டு சூஸ் சம்திங் வேர் அந்த அட்டென்ஷன் கிடைச்சி ப்ளஸ் த ஃபிலிம் ஷுட் ஆல்சோ ஒர்க். ஸோ I prepare for my characters with my director and I think அதுதான் it's working that way. ஓகே, எனக்கு தெரிஞ்சு உங்களை நாங்கள் வந்து பிரம்மன், பட்டாஸ் இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரீசெண்டாக இன்ஸ்பெக்டர் ரிஷி கூட ஒரு நல்ல ஒரு சீரீஸாக வந்து போச்சு. ஈவன் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம்ல. இது வரைக்கும் வந்து உங்களை வந்து ஒரு கேரக்டராக தான் பார்த்துருந்தாங்க. ஆஃப்டர் ஜிகதண்டா டபுள் எக்ஸ்க்கு அப்புறமா ஓகே நவீன் சந்திரா ஒரு ஆக்டர் வந்து தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது உண்மைதானா? அது ஏன் கனெக்ட் ஆகியிருக்காங்க. நானும் லைக் படம் ரிலீஸ் ஆச்சு, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஐ வென்ட் பேக் டு ஹைதராபாத். அங்கே போய் நான் நிறைய ஷூட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்.
பட் நிறைய பேர் இங்கே வந்ததுக்கப்புறம் லைக் when I come to தமிழ்நாடு எனி பிளேஸ் இன் தமிழ்நாடு பீப்புள் கம் அண்ட் டேய் நீ அந்த போலீஸ்காரன் இல்லைன்னு சொல்லி and they call me as ரிஷி. ஓகே. சில பேர் ரத்னான்னு கூப்பிடுவாங்க, ரிஷின்னு கூப்பிடுவாங்க. பட் நிறைய பேருக்கு என் பேர் தெரியாது. என் பேர் நவீன் சந்திராங்க. ஸோ நான் ப்ளே பண்ணுற கேரக்டர்ஸ் பேர் வச்சு தான் என்னை கூப்பிடுறாங்க. அது ரொம்ப தட்ஸ் அ கிரேட் அப்ரிஷியேஷன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அப்ரிஷியேஷன் இஸ் ஹங்கர். ஓகே. வாட் எவர் ஃபேம், வாட் எவர் இட் இஸ். பட் யாராவது வந்து அந்த படத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க, நீங்கள் ஆக்டர் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த படத்தோட பேர், அந்த கேரக்டரோட பேர் சொல்லும்போது ஐ தேங்க் ஆல் மை டைரக்டர்ஸ் தட் வே. பிகாஸ் அவங்க க்ரியேட் பண்ண கேரக்டர்ஸ் தான். அண்ட் ஐம் ஹாப்பி அட் த சேம் டைம் லக்கி தட் இப்படி ஒரு கேரக்டர்ஸ் எனக்கு அமைஞ்சது. அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் அபவுட் 11. ஏன்னா இதுக்கு முன்னே பண்ண கேரக்டர்ஸ் விட இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு யூ வில் நாட் see me at the same time you will not see my before characters also in this character. So all the credit goes to my director Lokesh because of his pre-production. ஒரு ஆக்டருக்கு வேண்டியது அந்த அந்த அப்சர்வேஷன், அந்த டைம் லைன், அட் த சேம் டைம் ஒரு டைம் வேணும் டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ லோகேஷ் கேவ் மீ ஆம்பிள் ஆஃப் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ் கேரக்டர். அண்ட் ஐ எம் ஷுர் அண்ட் கான்ஃபிடென்ட் தட் ஐ ஹவ் டன் அ குட் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் அண்ட் பீப்புள் வில் லைக் இட். ஓகே. பொதுவாகவே உங்களோட ஃபேஸில் வந்து இன்னசென்ட் வேணுமா இன்னசென்ட் இருக்கே, டக்குன்னு ரக்கடாமா ரக்கட் இருக்கே, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டு வந்துடுறீங்க. ப்ரொடியூசர் தில்ராஜு காரிங்க அந்த டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் எங்கே வச்சிருக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து உங்களோட ஃப்ரேமில் இதில் பார்க்கும்போது ஓகே இவங்க தான் இன்னசென்ட்டாக ஒரு ட்ரெய்லர் கட்டில் வந்து பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இல்லை இன்னசென்ட்டாக ப்ளே பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லையோன்னு தோணுது படம் ஃபுல்லாக. ஸோ எப்படி ப்ளே பண்ணியிருக்கீங்க நீங்கள் இந்த படத்தில் 11ல்? ஆக்சுவலி உங்களுடைய அந்த யூகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏதோ வந்து உங்களை ஏதோ யோசிக்க வச்சிருக்குல்ல எங்களோட ட்ரெய்லர். ஸோ அப்படி நினைக்கும் போது கண்டிப்பாக எங்கள் படத்தோட சக்ஸஸ் வந்து இப்போவே தெரியுது. அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி இன்னசென்ட், அந்த ரகர்ட் எல்லாமே வந்து டேரக்டர் என்கிட்ட இருந்து வாங்குறது தான். அது எல்லாமே ஆல்ரெடி இருக்கு போல, எனக்கே தெரியல. அவரு அவங்க கொடுக்குற கேரக்டர் வழியா, அவங்க சொல்லி கொடுக்கறது வழியா, நம்ம கிட்ட இருந்து இன்புட்ஸ் அவங்க கொடுக்கறது வழியா அது எல்லாமே வந்து என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது சில கேரக்டர் மூலியமா. பட் ஒவ்வொன்றுக்கும் அந்த வேரியேஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு டேரக்டர் சில விஷயங்கள் வந்து இதை இன்புட் இப்படி சொல்லுவாங்க, பட் அதில் நீங்கள் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபிட் பண்ணணும். அது எப்படி? நான் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கணும்னு தான் எப்போவுமே விரும்புவேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணிப்பேன். நான் என்னுடைய இதையுமே கேட்பாங்க, நான் இப்படி பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டாலும் ஸ்பேஸ் கொடுத்து சொல்கிற டேரக்டர்ஸும் இருக்காங்க. இல்லைம்மா நீ இவ்வளோ பண்ணால் போதும், இது எழுந்ததை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ டேரக்டரோட ஆர்டிஸ்டாகவே நான் வந்து எல்லா படத்துலையுமே வந்து மாறிட்டுருது. ஸோ அது ஒரு பக்கம் ஒரு ஆக்டருக்கு வந்து பெஸ்ட்டு தானே, நான் பாட்டுக்கு நம்ம பண்ணிட்டு போயிடுவோங்க இல்லை அப்படின்னு. அப்படி கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அவர் தான் வந்து ஓகே சொல்லணும். அந்த ஷார்ட்டை நம்ம ஒரு ஷார்ட் பார்ப்போம், அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு நமக்கு தோணும். பட் டேரக்டருக்கு தெரியும் இல்லை இது கரெக்டாக தான் இருக்குது, அது கரெக்டாக தான் இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து நமக்கு ஓகே அவர் ஓகே பண்ணது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால எல்லாமே வந்து டேரக்டர் டிசிஷன் தான் எண்ட் ஆஃப் த டே. ஓகே டன். ஸோ நீங்கள் தமிழ் சினிமாவுடைய ஸ்டோரிஸ் அது லைனப்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி லைனப் வந்து கொடுக்குறாங்க இப்போ உங்களுக்கு கம்மிங் இப்போ வர்றது? இல்லை ஆச்சரியமாக நான் டைப் காஸ்ட் ஆகலைங்க. ஓகே. டைப் எப்படின்னா ஃபஸ்ட்டு படம் சரபம் பண்ணேன். சரபம்க்கு அப்புறம் பிரம்மனுக்கு அப்புறம் பட்டாஸ்க்கு அப்புறம் ஜிகர்தண்டா XX பண்ணேன். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ரிஷி, அதுக்கப்புறம் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ், அதுக்கப்புறம் 11. See, if you see my filmography in Tamil, directors have approached me in a different way. ஸோ கண்டிப்பாக இங்கே லைனப் எல்லாம் நான் யோசிக்கிறது இல்லைங்க. See, it's all goes about the instinct. நமக்கு வந்த அந்த ஆப்ஷன்ஸில் நமக்கு வந்த அந்த அப்ரோச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டைரக்டர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குற கேரக்டர் அப்ரோச் என்ன இருக்குது, அது வந்து எப்படி எங்கள் கெரியருக்கு ஆட் ஆகும், நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு ஆட் ஆகும், டு ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் டெக்னீஷியன்ஸ். அவ்வளோதான். லைனப் எல்லாம் பிளான் பண்ணுறதுக்கு இப்போ அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ரெகுலராக இது நான் தவறான வார்த்தையாக சொல்ல, பட் நீங்கள் காப்கான கேரக்டர் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அதில் வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈவன் வந்து இன்ஸ்பெக்டர் ரிசிலையும் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு, ஜிகர்தண்டா XXலையும் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் இதில் பார்க்கும்போது சம்வேர் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியுது. அது ரொம்ப கண்டிப்பாக ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்த கதைங்க வந்து ஒரு லவ் ஸ்டோரி ஆகட்டும், ஒரு ஹாரர் ஸ்டோரி வந்தாலும் எக்ஸைட் பண்ண மாட்டேங்குது.
ஓகே. ஸோ பிகாஸ் ஐ கான்ட் ப்ரிடிக்ட் ஆடியன்ஸ். ஓகே, ஆடியன் இது பார்த்து கண்டிப்பாக ஆடியன் இது தே வில் லவ் இட் அண்ட் கண்டிப்பாக இது பிளாக் பஸ்டர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. பட் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்குது. வேறு நானும் நிறையா ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஈவன் ஐ ஆம் சீயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த டைமில் வந்த ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக வர 5 ஆப்ஷன்ஸில் 3 போலீஸாக இருக்குது, 2 வேறு கதையாக இருக்குது. ஓகே. பட் அந்த 3ல் ஒன்று நல்ல கதை எடுத்தா அட்லீஸ்ட் ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் என்னென்னா, ஓகே இதில் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்கோப் இருக்குது, இதில் கதை இருக்குது. அதாவது அதில் நான் மட்டும்தான் எல்லாம் பண்ணல, என் கூட இருக்கிற கேரக்டர்ஸும் அந்த கதையை ஃபார்வர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அந்த ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கிரிப்பிங்காக இருக்கும். இப்போ நான் மட்டுமே தனியாக போய் எல்லா கேஸ் நல்லா நான் தான் முடிச்சு ஓகே ஹீரோ ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா இட் won't work that way. ஓகே. So I feel the story is built with strong characters. So I'm very happy that I've been working with these beautiful actors in this film because அவங்க பண்ண ஒரு எஃபர்ட் இருக்கு இல்லையா, அவங்க போட்ட ஒரு எஃபர்ட் இருக்குல்ல, it is shown in the film and it will add to the film. Ultimate is that the production and the directors should be happy with the product and they are very happy with the product. So May 16th date கடிச்சிருக்கு and this date is ideal date for this film so that ஒரு லைக் ஆல்மோஸ்ட் த்ரில்லர் வந்து ரொம்ப ஐ திங்க் மெனி இயர்ஸ் ஆச்சு இல்லை, லைக் ஒரு ப்ராப்பர் த்ரில்லர் வந்து ஐ திங்க் இந்த நடுவில் த்ரில்லர்ஸ் வந்து. ஸோ திஸ் வுட் பி அ சூப்பர் த்ரில்லர் ஃபார் திஸ் சம்மர். ஓகே. கண்டிப்பாக. ஓகே. அண்ட் திலீப் அண்ணா, பொதுவாகவே வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து நமக்கு இப்படி ஒரு தீனி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்டரா தான் நாங்க வந்து உங்களை இன்னும் பாக்குறோம். உங்களுக்கான இன்னும் சரியான தீனி வந்து இன்னும் யாரும் கொடுக்கலன்றதுதான் இருக்கிறோம். 11ல அந்த மாதிரி தீனி எதிர்பார்க்கலாமா? நம்ம கொடுக்கல அப்படின்றத விட நம்ம வாய்ப்புன்றது வந்து நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம்ல, நம்ம இது வரதெல்லாம் பெஸ்ட் பண்ணோம். இப்போ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இது இருக்கும் நமக்கு, ஓகே. ஒரு நல்ல எப்படி சொல்றது, நிறைய சேஞ்ச் ஓவர்லாம் இருக்கும், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும் நம்ம வெயிட் பண்ணாமல் இருக்கிறதுல நம்ம பெஸ்ட் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ காலால் அமைஞ்ச மாதிரி, வத்தி குச்சியில் அமைஞ்ச மாதிரி, ரைட்டரில் ஒன்று அமைஞ்சது, அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டருங்க தான் நம்ம இது பண்ணோம், டேரக்டர்லாம் நம்ம கிடையாது. ஏன்னா வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு கேரக்டரை மோல்டு பண்ணி வர அளவுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து அவங்க கொடுக்கறத நம்ம அவங்க என்ன நினச்சது கிரியேட் பண்ணாங்களோ அதை பெஸ்ட்டாக நம்ம டெலிவரி பண்ணணும் அப்படின்றது நினச்சி தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் அட்டன் பண்ணோம். சப்ஜெக்ட் மீன்ஸ் நம்ம ஒரு ஃபன்னோ இல்லை வந்து ஒரு சைக்கோபாத் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் அந்த மாதிரி நிறைய பண்ண போகும்போது நம்ம ஏதோ ஒன்றில் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி வத்திக்குச்சியில் உங்களோட பாடி லாங்குவேஜ் அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு. அதுல நம்ம ஒன்றுமே கிடையாது, நம்ம 0 தான். அதில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் டேரக்டர் தான் நம்மளை டெவலப் பண்ணார். ஓகே. இப்போ அந்த கேரக்டரை வந்து பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நல்லா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் எழுதுனது. அப்புறமா ஒரு புதுசாக வந்து ஒருத்தன் வந்து எடுத்தோடனே ஃபைட் பண்ணால் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. ஏன்னா ஒருத்தன் ஃபைட் பண்ணுறானாலே தனக்கு பிடிச்சவங்க ஃபைட் பண்ணால் தான் ஆடியன்ஸே பார்ப்பாங்க. நானே அப்படி தான் பார்ப்பேன். இப்போ ஒருத்தன் வந்திருக்கான், அவன் ஃபைட் பண்ணுறான்னா அடிடான்னு சொல்கிறது வரைக்கும் அந்த சீனை டெவலப் பண்ணும். அந்த மாதிரி நிறைய மெனக்கெட்டார். இப்போ கின்ஸ்லின் இல்லைன்னா நம்ம கிடையாது, அதுதான் நிஜம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இப்போ காலால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிசிங்கான வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு முக்கியமான பையன் அப்படின்ற மாதிரி, ரைட்டரில் வந்து ஒரு இது மாதிரி நம்ம இந்த சோஷியல் மேட்ரு, இந்த பொலிட்டிக்கல் இந்த போலீஸ் ஸ்டேஷனு போலீஸுங்களுக்கான இது. ராயன் வந்து நான் ஆக்சுவலாக வந்து தனுஷ் சார் கூட நடிக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளோட ஒரு கிஃப்ட் தான் நினைக்கிறேன், பிளஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் டைரக்ஷனில் அவர் கூடவே நடித்து அவர் டைரக்ஷனில் ஆக்ஷன் கட்டுன்னு போகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாரை போய் பார்த்து சார் சொன்னார், இதுதாங்க உங்களோட இது பண்ணுறீங்களான்னு. சார் நான் டெஃபினட்டாக பண்ணுறேன் சார். எப்போலேருந்து வரீங்கன்னா, சார் நீங்கள் வந்துட்டேன் சார், நீங்கள் எப்போனாலும் சொல்லுங்கள் சார்னா. இப்போ பண்ணுறீங்களான்னாரு. பண்ணுறேன் சார் அப்படின்ட்டா. உடனே வித்தின் ஒரு 1/2 hourல லுக்கு ஃபிக்ஸ் பண்ணார், எல்லாம் இது பண்ணால் டக்குன்னு ஒரு மேஜிக். நம்ம சினிமாவில் வந்து படத்தில் ஒரு மேஜிக் பார்க்க பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நான் பார்த்தேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது. ஓகே. அதே மாதிரி அந்த இது மாவீரன்லேயும் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் கூட இந்த மடோன் அஸ்வின் சார், மாவீரனில் வந்து ஒரு நல்ல செம்ம கேரக்டர் கொடுத்தாரு மடோன் அஸ்வின் சார். அதுலேயும் வந்து த்ரூ அவுட்டாக ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. நம்ம உண்டு நம்ம குடும்பம் உண்டுன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு
கேரக்டர் கொடுத்தாரு மாடர்ன் அர்ஷன் சார். அதையும் நான் சிறப்பாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுதான். அப்புறம் குத்தூசின்னு ஒரு படம் பண்ணேன். அது இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்ட. இந்த மாதிரி நமக்கு வேற இதுதான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மேபி கடவுளோட இதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியூச்சரில் நல்ல ஒரு சேலஞ்சிங்காக இன்னும் நல்லா இதை விட பெருசாக ஏதாவது வந்துச்சுனாலும் நம்ம அதை பண்ணணும். பொதுவா வந்து கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் வந்து ஒரு 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 படம் பண்ணிட்டாரு, ஒரு ஆர்டிஸ்ட பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவர் அடுத்து விட மாட்டார் அப்படின்றது பொதுவா. அதாவது ஈவன் வந்து சட்டானி கேரக்டர் இதுவும் வந்து ரெட்ரோல இருக்கிறாரு. நீ உங்களை ரெட்ரோ கூப்பிடலையா இல்ல அது ஏன் வந்து நீங்க ரெட்ரோல இல்ல ஒரு இதா ஒரு ஆடியன்ஸ் விருப்பமா கேட்கற அதனால? இல்லை கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு வந்து கார்த்திக் சுப்புராஜ் ப்ரொடக்ஷனில் பண்ணது வந்து கார்த்திக் சார் ப்ரொடக்ஷனில் பண்ண அம்மு தெலுங்கு ஒரிஜினல் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ், அதுக்கப்புறம் நீலிரான்னு சொல்ல ஒரு படம். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. சோமிதரன் சொல்லி அவங்க ரைட்டரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி படம் அது. ஏன்னா நான் பண்ண ஃபில்மோகிராஃபிலே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆன ஃபிலிம் அதுதான். ஸோ இப்போ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் ரிலீஸ். அண்ட் ஜிகர்ந்தா XX ரெட்ரோவில் கேட்டாங்க. பட் நான் வந்து அப்போ கேம் சேஞ்சர் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ மேஜர் டேட் கிளாஷ். ஏன்னா அங்கே கிளைமேக்ஸ் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷனு, இங்கேயும் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருக்குது. ஸோ என் டேட்ஸ்னால ப்ரொடக்ஷன் வில் எஃபெக்ட் ஃபார் ஷுர். அண்ட் காஸ்டிங் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் நிறைய ஆகும். அட் த சேம் டைம் டேட்ஸ் மேனேஜ் பண்ணலாம் ட்ரை பண்ணோம். பட் அந்த லுக்கு வேறு இந்த லுக்கு வேறு. ஐ நீட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம், ஐ நீட் டு ஒர்க் ஆன் இட். பட் ஆனாலும் அவர் கூப்பிட்டா இமிடியேட் ஐ வாஸ் ரெடி டு டூ. பட் dates balance ஆச்சு. பட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ட்ரைலர் ஹேஸ் பின் ரிசீவ்டு வெல். அண்ட் அந்த கனிமா சாங்னா எங்கள் வீட்டில் எவ்ரிடே என் பையன் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 years 2 months now. He's trying to sing the song now. So I wish the whole team of Karthik Surbaj team and சூரிய சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அண்ட் மெயினா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபியூச்சர்ல கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து நானி அவர்கள் வந்து இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி டாக் போயிட்டு இருக்கு. மேபி அதுல உங்களை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரதுக்கான வாய்ப்பு. அது கார்த்திக் சார் சொல்கிற வரைக்கும் எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் பொதுவா சொல்றேன். இல்லை ஏன்னா சீரியஸ் ஃபிலிம் அவர் பண்ணுற எல்லா ஃபிலிமே அவர் வந்து எக்ஸ்பெக்டேஷனு அதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம். பட் அவர் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப நார்மலாக இருப்பார் அவர். ஸோ ஹீ சூசஸ் ஹிஸ் ஃபிலிம் ஹிஸ் ஸ்கிரிப்ட்ஸ் இன் அ வே வேர் யூனிக்காக இருக்கிற மாதிரி. ஸோ ஐ திங்க் நடந்தால் நல்லது. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் லெமனுடைய டேரக்டர் லோகேஷ் கிட்ட நீங்கள் பார்த்து செம்ம அப்படின்ற மாதிரி நீங்கள் வியந்த ஏதாவது விஷயம் சொல்லலாமா? எனக்கு இப்போவும் லோகேஷை பற்றி யோசிச்சா கண்ணில் இருக்குது. ஒரு பாயிண்டில் நாங்கள் வந்து ஹெவி ரெயின்ஸ் இங்கே சென்னையில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது நாங்கள் ஷூட் பண்ணுற 2-3 லொக்கேஷனில் வந்து வாட்டர் கிளாக் ஆகி போய் ஷூட் பண்ணுற சான்ஸ் இல்லை. எனக்கு வேறு ஃபிலிம் ஷூட்ஸ் நான் வந்து பேக் டு பேக் ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ ஸோ லுக் சேஞ்ச் இருந்துச்சு. என்னால் ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்துச்சு. ஏன்னா ஐ நீட் டு ஜாயின் அதர் ஃபிலிம் அண்ட் வி நீட் டு ஷூட் அட் எனி காஸ்ட் அனும்போது ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் இன் ஹிஸ் மைண்ட் அந்த டைமில். ஐ திங்க் ரித்விகா வாஸ் ஆல்சோ தேர் ஆன் செட். மோஸ்ட்லி அவங்க கவனிச்சாங்களே இல்லையா தெரியாது. அப்போதுக்கும் ஹி ஆல்வேஸ் வேர் ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட் யூஸ்வலி ஆன் செட்ஸ். பர்டிகுலர்லி அந்த 2 days 1 day ஷூட்டுக்கு அவர் ப்ராப்பர் ஒரு லுங்கி வேஷ்டி ஒரு டிஷர்ட் வேஷ்டி கட்டிட்டு வாடா இன்னைக்கு முடிச்சிடலாம் ஷூட்னு சொல்லி த வே ஐ குட் ஃபீல் his pain and aggression to finish the shoot. Not because of me, because of the weather situations. But that day I saw him, how strong he is, how strong headed he is. Summer அவர் வந்து I think I believe he can do anything, he can pull anything. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மனிதன் அவர். அண்ட் ஐ லைக் ஹிம் ஃபார் தட். ஹி ஹாஸ் அ வெரி குட் லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டி என்னென்னா ஆர்டர் பண்ணுறது இல்லைன்னா ஆங்கர் இஷ்யூஸ் ஈகோ இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. பட் ஹீ நோஸ், அவருக்கு தெரியும் அவர் அவர் எடுத்த டிசிஷன் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் அவர் எடுக்கிற டிசிஷன் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஐ மெயின்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டின்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. He knows to manage things very well. And I'm more happy என்னன்னா his debut film எங்கேயும் ப்ரொடியூசருக்கு பட்ஜெட் க்ராஸ் பண்ண விடல. He didn't cross the budget and producers are very happy with his work and the film has also come out good. So I'm wishing all the best to him and he should grow. I know his second film which he's doing and the script, amazing script. His idea is very good. And I'm waiting for it. I don't know which actor is going to do. He's going to be very lucky because
அதில் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. அவர் வந்து ஒரு முக்கியமான ஆக்டருக்கு கதை சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரியும் எங்களுக்கு. அவர் சொல்லியிருக்காரா? ஓகே, எனக்கு தெரியும், அந்த விஷயம் தெரியாது, எங்களுக்கு தெரியாது. பட் தட் ஃபிலிம் வில் பி சொல்றது கூட அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டா அதெல்லாம் சொல்லல. தட் ஃபிலிம் வில் பி அ கிரேட் ஃபிலிம் ஃபார் ஹிம். ஓகே, ஸோ சில விஷயங்கள் வந்து எப்போ வந்து ஹார்ட்ஃபெல்ட்டாக பண்றாங்க அப்படின்னா அது வந்து யார் வந்து ஐ மீன் உள்ள இருந்து விரும்பி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் சேரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 11 ஒரு நல்ல உள்ளங்களுக்கும் நிறைய நல்ல மக்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லி பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. பாட்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.